எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. 12th இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 25 செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெற போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. சொந்தக்காரங்கலேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கலேருந்து எல்லாருமே கழுத்தரிக்கப்பட்டு கடைசியில் வந்திருக்கக்கூடிய இடமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா பாஸ் ஆகிட்ட ஓவர் தலைகணத்தில் ஹெட் வெயிட்டில் பாஸா சாரி ஃபெயிலா அப்படின்னு ஒரு இலக்காரமாக பார்க்குறவங்க இதில் கொடுமைனா கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு கூட நீலாம் ஃபெயில் ஆகிட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நம்ம ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சரி கமெண்ட்ஸில் ஒன்று சொல்லிவிடுங்க. நம்முடைய பசங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபெயிலியர்ஸ்னு ஒரு தனி டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா உங்களுக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஒன்லி ஃபெயிலியர்ஸ்க்கு மட்டும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 10th 11th 12th எல்லாருக்கும். அது கீழே வந்து கமெண்ட்ல வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மார்க். ஓகேங்களா? 90க்கு 25 மார்க் எடுத்தாலே போதும் தான், பிரச்சனை இல்லை தான். பட் ஆனால் இங்கே ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கு. அதில் இன்டர்னல் மார்க் நீங்கள் 10க்கு 10 எடுத்தீங்கன்னா 25 எடுத்தாலே பாஸ். இப்போ இங்கிலீஷில் ஒருவேளை வேணும்னே டீச்சர்ஸ் உங்களை பழி வாங்கணுமோ இல்லை எதனா ஒரு பிரச்சனைக்காக 8 மார்க் 7 மார்க் அப்படின்னு இன்டர்னல் மார்க் போட்டிருந்தா அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து எல்லாம் உங்களுக்கு கம்மியாக இருந்தா நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க்ஸை இப்போ எழுத போகிற எக்ஸாமில் அரியர் இங்கிலீஷ் எக்ஸாமில் எடுக்க வேண்டியதாக வந்து இருக்கும். ஓகேங்களா? வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் 20 1 மார்க் கேட்பாங்கப்பா. அதில் வந்து A to Z சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது எக்ஸ்பேன்ஷனு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன்டு வேர்டு சென்டென்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷு, பிரிட்டிஷ் இங்கிலீஷு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், கிராமர் பார்ட்டு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 20. அந்த 20ல் ஏனோ தானா நீங்கள் குறிச்சிங்களே 10 மார்க். ஆனால் இதுக்கெல்லாம் நான் தனியாக மெட்டீரியல் போடுறேன். ஓகேங்களா? அது வேறு விஷயம். அடுத்தது செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொயட்டிக் லைன் கொடுத்து அது கீழே 2 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட்பாங்க. அந்த 6ல் நம்ம ஒரு 4 எழுதினாலே போதுமானதாக இருக்கும். அடுத்து செக்ஷன் 2ல் ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் தான். ஓகேங்களா? இதுவும் அதில் வந்து சேஞ்ச் த வாய்ஸு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சு, அப்புறமா வந்து காம்ப்ளெக்ஸ் யூஸிங் அன்லெஸ்ஸு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லாம் வந்து கேட்பாங்க. இது எல்லாமே இதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல் எல்லாம் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அந்த தனி குரூப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம A to Z வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். இப்போ இந்த குரூப்பை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா நான் அடுத்தடுத்து 12க்கு அக்கௌண்டன்சி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே A to Z போடுவேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? 3 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்க போகுது, குறிப்பாக வந்து ப்ரோவர்ப்ஸ் வந்து இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதே மறுபடியும் ஸ்லோகன் கேட்டிருப்பாங்க 3 மார்க்ஸ்லலாம். இந்த ஸ்லோகன்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு 35 மார்க்ஸு பார்ட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து எப்படி சொல்கிறது பேரா கேட்டிருப்பாங்க, அதாவது பொயட்டு, அப்புறம் பொயட்ரி, போயம்மு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருக்கோம். சம்மரைஸ் இருக்கும், ஸ்பாட் த எரர் இருக்கும், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசுகிற மாதிரி, அப்புறமா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி டைலாக் ரைட்டிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் த எரர் சொல்லிட்டு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து மெட்டீரியல் இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.